நேற்று 2/9/24 திருச்சி புத்தக திருவிழாவின் 3ஆம் நாள் தமிழிசை நாள் நடைபெற்றது. காலை செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை பயிலரங்கு முடிந்து புத்தக திருவிழாவில் இளையோர் அரங்கு ஒருங்கிணைத்து அன்பிற்கினிய தோழர் சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கர் விருதாளர் உதயசங்கர் தோழரின் சிறப்பான உரை, பாடல், கதைகள், மனிதகுல வரலாறு குறித்த செய்திகள் என இளையோரை கவரும் வண்ணம் நடைபெற்றது. நேற்று மாலை ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி திருச்சி மற்றும் பள்ளி மாணவர்கள் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தமிழ்ச்செம்மல் வி. கோவிந்தசாமி, மழப்பாடி ராஜாராம், தா. இந்திரஜித், கவிஞர் நந்தலாலா, கவிஞர் மனுஷ்ய புத்திரன், ஜமால் முகமது கல்லூரி மாணவி யுவபாரதி ஆகியோரை திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ராஜலட்சுமி பெருமைப்படுத்தி பாராட்டினார். முனைவர் காஷ்யப் மகேஷ் குழுவினர் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலக அலுவலர் அப்போஸ் சிவகுமார் நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், வாசகர் வட்டம் நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்புகளை தமிழ்ச்செம்மல் கவிஞர் வி. கோவிந்தசாமி பேட்டியில் விளக்கினார். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. மழபாடி ராஜாராம் ஐயா அவர்கள், இந்திரஜித் ஐயா அவர்கள் எல்லாம் வாழும் உதாரணமாக நமக்கு வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டக்கூடிய பெருமக்கள். அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வருகிற இளைய தலைவரை நாளை இதே வேளையில் அவர்களுக்கான இடத்தை இருப்போம் என்ற உறுதிமொழியோடு அவர்களை வாழ்த்தி உங்கள் வளர்த்த கருவதன் மூலமாக மூன்றாவது ஆண்டாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருச்சி புத்தக திருவிழா இன்று 3வது நாளாக எழுச்சியுடன் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய நாளில் மாலை வேளையில் வழக்கம் போல் நடக்கின்ற நிகழ்ச்சிகளாக திருச்சியின் ஆளுமைகள் 3 பேர் சிறப்பிக்கப்பட்டனர். தமிழ்ச்செம்மல் ஆகிய நானும், மூத்த எழுத்தாளரான மழபாடி ராஜாராம் அவர்களும், செவ்விலக்கிய தொண்டர் செந்தமிழ் புத்தகராக இடதுசாரி இயக்கத்தில் விளங்கிக் கொண்டிருக்கிற அன்பு தோழர் இந்திரஜித் அவர்களும் இன்றைய தினம் சிறப்பிக்கப்பட்டார்கள் மாவட்ட நிர்வாகத்தினர். இங்கு 160 ஸ்டால்கள், அரங்குகள் உள்ளன. 20 அரங்குகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் மற்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள படைப்பாளர்கள், அதாவது எழுத்தாளர்களுக்காக தனி ஒரு அரங்கம் கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் கட்டணமின்றி ஆட்சியர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பது சிறப்புக்குரியது. அதிலும் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சமாக சொல்ல வேண்டும் என்றால், மகளிர் படைப்புகளை தனியாக வைப்பதற்காக கூடுதலாக ஒரு அரங்கும் இந்த ஆண்டு தந்திருக்கிறார். ஆக 178, 179 2 அரங்குகளும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட படைப்பாளர்களுக்காக திருச்சி புத்தக திருவிழாவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்றைய நாளில் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையிலே நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு தலைவரும் சிறந்த எழுத்தாளரும் பேச்சாளருமான மனுஷபுத்திரன் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். மாணவ பேச்சாளராக ஜமால் அகமது கல்லூரி மாணவி யுவபாரதி எழுச்சி உரையாற்றினார். இசை நிகழ்ச்சிக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர் மகேஷ் காஷ்யப் மகேஷ் அவர்கள் இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் இசை நாளாக 10 நாளும் ஒவ்வொரு நிகழ்வாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நாள் இசை நாளாக பகுக்கப்பட்டு இப்பொழுது காஷ்யப் மகேஷ் அவர்கள் இசை மலை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சிறந்த முறையில் அரங்குகளை அமைத்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அதன் காரணமாக இந்த பணிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட நூலக அலுவலர் அவர்களும் சிவக்குமார் அவர்களுக்கும் கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திலே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் உட்பட மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு அதியமான் கவியரசு, இந்த புத்தக திருவிழாவின் நிர்வாகக் குழுவிலும் நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பு குழுவிலும் இடம்பெற்றிருக்கிறேன் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட மைய நூலக வாசகர் தலைவராக இருப்பதன் காரணமாக இத்தகைய வாய்ப்புகள் மாவட்ட நிர்வாகத்தால் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. தரப்பட்ட பணிகளை செம்மையாக செய்திருக்கிறோம் என்ற மனநிறைவும் இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்திட விரும்புகிறேன்.